ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் வெளிச்சம், என் இரட்சிப்பு, என் பலன் என்கிறார் தாவீது. தனக்கு எல்லாமே கர்த்தர் தான் என்ற தனது மன உணர்வை தாராளமாகவே வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தனக்கு எல்லாமுமாக இருப்பதால் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்கிறார். மேலும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்கிறார். தன் வீட்டை விட்டு பெற்றோர் சகோதரர்களை விட்டு அரச மாளிகையில் சவுலுக்கு இசை மீட்டிட அமர்த்தப்பட்ட தாவீது ஒரு கோலியாத்தை கொண்டு போட்டதால் எல்லாம் விட்டுவிட்டு சவுல் ராஜாவுக்கு பயந்து ஒளிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழலில் பலவீனமான சிலர் மட்டுமே தன்னோடு இருந்த போதிலும் கர்த்தரே தனக்கு எல்லாமுமாய் இருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறார் என்றால் அவர் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருந்தார் என்பதை நாம் உணர வேண்டும். தாவீது இஸ்ரவேலின் தேவனை இறுக்கமாக பிடித்திருந்தார். இன்று இயேசுவை அறிந்தவர்களாய் இருக்கிற நாம், நம்மை மீட்பதற்காக அவர் சிலுவையில் அனைத்தையும் செய்து முடித்ததினால் மீட்கப்பட்டு பலனடைந்திருக்கிற நாம், ஆண்டவரே எனக்கு எல்லாவுமாய் இருக்கிறார் என்று மனப்பூர்வமாய் அறிக்கை செய்கிறோமா? நமது செயல்கள் அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா? எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கும் நம் வாழ்வில் இடம் அளித்திருக்கிறோம்? கர்த்தரே எனக்கு எல்லாமுமாக இருக்கிறார் என்று தைரியமாக முன் செல்லுவோம். இயேசுவிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தரே நான் நம்பியிருக்கிறவர் என்று அவரையே சார்ந்திருப்போம். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரலோக தகப்பனே, எங்கள் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் நீரே எங்களுக்கு எல்லாவுமாய் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை துதித்து மைமைப்படுத்த, உம்மிலே பலப்பட எங்களுக்கு கிருபை தந்தரலை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடாய்த்து போன எங்கள் ஆத்மாவை உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தாவியானவரால் நிறைத்து எங்கள் வாழ்வை திடப்படுத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தீமையான சிந்தனைகள், துக்கம், வேதனை எங்களை விட்டு அகன்று போக செய்யுங்க. ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள மக்கள் அனைவருக்கும் கருத்து வேறுபாட்டினால், இச்சைகளினால், மேட்டுமையினால், அகந்தையினால் இழந்து போன சமாதானத்தின் நாட்களை மீண்டும் தந்தள்ளி சத்துருவின் கிரியையிலிருந்து விடுவித்து மகிழ்வாய் வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள், முயற்சிகள், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். தேவனே, வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமணம் கைகூடியதை செய்யவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை தந்தள்ளவும், வேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், நெடுங்காலமாய் குழந்தை செல்வத்துக்காக ஜெபிப்போரின் கண்ணீர் துடைக்கப்படவும், சந்தான விருத்தி அடையவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனை வாங்க, வீடு கட்ட, வீடு விற்க, வாகனம் வாங்க, வாகனம் விற்க, தொழில் துவங்க முயற்சிக்கிறவர்களுக்கு உங்க ஆலோசனையும் வழிகாட்டலும் தந்தள்ளி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, சாலை விபத்துக்கள் ஏற்படா வண்ணம் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் செயல்பட தேவரில் வழிநடத்திட வேண்டுமாய், பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் பயணம் செய்ய கிருபை தந்தள்ள வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகாட்டல் தந்தள்ளி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் உடல் பலவீனங்களினாலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கிற மக்கள் ஆரோக்கியம் சுகபலத்தோடு வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதை பழக்கத்துக்கும் புகையிலை கஞ்சாவுக்கும் அடிமைப்பட்டவர்களும், ஆன்லைன் சூதாட்டத்திலும் சமூக வலைத்தள பாவங்களிலும் சிக்கி விடுபட முடியாமல் தவிக்கிறவர்களும் சாத்தானின் கண்ணியிலிருந்து விடுவிக்கப்படவும், மனம் திரும்பவும், ஆரோக்கியத்தோடு சமாதானமாக வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஊழிய நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும், மக்கள் மனம் திரும்பவும், பிசாசின் கண்ணிகள் தெரிக்கவும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கிலும் அமைதி திரும்பவும், போர் சூழல் மாறவும், இழப்பின் மத்தியில் வாழும் மக்கள் ஆறுதல் அடையவும், தேவைகள் சந்திக்கப்படவும், நாட்டுக்கு நாடு ஐக்கியத்தோடு செயல்படவும், சமாதான பிரபுவின் ஆளுகை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களிலிருந்தும் மாந்திரிக கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர்
தேவனே, உமக்கு முன்பாக உண்மையாய், நேர்மையாய், உத்தவமாய் செயல்படவும் பாதுகாப்பாய் வாழவும் தேசம் எழுப்புதலை சந்திக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.